வணக்கம் மக்களே. நடிகர் சிவாஜி கணேசனை பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நடிகர் சிவாஜி கணேசன் எப்படிப்பட்ட நடிகர்னு நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். பராசக்தி படத்தின் மூலமாக தான் சினிமாவில் நடிக்க துவங்கினாங்க. முதல் படமே அவருக்கு பெரிய பெயரை வாங்கியும் கொடுத்துச்சு. முதல் படத்திலேயே தான் ஒரு சிறந்த நடிகர்னையும் நிரூபித்து காட்டியிருப்பார் நடிகர் சிவாஜி அவர்கள். பராசக்தியில் துவங்கிய அவரோட கலைப்பயணம் கடைசி வரை நிற்கவில்லைன்னே சொல்லலாம். பல கதாபாத்திரங்களில் வாழ்ந்து தான் ஒரு மிகச்சிறந்த நடிகர் என்பதை நிரூபித்தும் காட்டியிருப்பாங்க நடிகர் சிவாஜி கணேசன். இதுக்கப்புறம் ரசிகர்கள் இவங்களை நடிகர் திலகம்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சினிமாவில் சிவாஜி இருக்காத வேடமே இல்லைங்கிற அளவுக்கு பல வேடங்களையும் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்ஷன் காட்சிகளை விரும்பியவங்க எம்ஜிஆருக்கு ரசிகர்கள் ஆனாங்க. நடிப்பையும் சென்டிமெண்ட்டையும் விரும்பியவங்க சிவாஜிக்கு ரசிகர்களாக மாறினாங்க. ஆனால் எம்ஜிஆரே சிவாஜியோட ரசிகர் தான் என்பது பலருக்கும் தெரியாத ஒரு உண்மை என்பது குறிப்பிடத்தக்கது. சின்ன வயசுலேருந்தே தான் ஒரு அனாதன்னு சொல்லி தான் நாடக கம்பெனியில் சேர்ந்துக்கிட்டாரு நடிகர் சிவாஜி அவர்கள். நடிப்பே அவரோட உலகமாக மாறிடுச்சு. காலையில் எழுந்த உடனே நடிப்பு பயிற்சியை தொடங்கிடுவாராம். பாட்டு பாடுவது, வசனம் பேசுவது, நடித்து காட்டுறதுன்னு காலையிலேருந்து சாயங்காலம் வரை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. எப்போவுமே சிவாஜி கையில் ஒரு வசன புத்தகம் இருந்துக்கிட்டே இருக்குமா. நாடக கம்பெனியில் பயிற்சி கிடைச்சாலும் சாப்பாடு 3 வேளைக்கும் கிடைக்காதான். பொதுவாக சாம்பார், ரசம், பொரியல்னு சொல்லுவாங்க. ஆனால் நாடக கம்பெனியில் ஏதாவது ஒன்று தான் கிடைக்குமா. இருந்தாலும் நடிப்பு தன்னோட வாழ்க்கையை தேர்ந்தெடுத்த சிவாஜி அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் வி.கே. ராமசாமியெல்லாம் அவருக்கு சீனியர். அவங்களோட துணிகளை துவைச்சி கொடுத்துட்டு அதில் கிடைக்கிற பணத்தில் வெளியே போய் சினிமா பார்க்குறது, விரும்பியதை வாங்கி சாப்பிடுவதுன்னு என் வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருந்திருக்காரு சிவாஜி கணேசன் அவர்கள். சிவாஜி வாழ்ந்த அன்னை இல்லத்தோட சாப்பாடு என்றாலே சினிமா உலகில் மிகவும் பிரபலமாக. ஆனால் சிறுவனாக இருந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு பல வேளைகள் பட்டினி கிடந்தார் என்பது பலரும் அறியாத ஒரு உண்மை என்பது குறிப்பிடத்தக்கது.